நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். செஞ்சி அருகே 1800 அடி உயரமுள்ள மலை மீது அமைந்துள்ள வனதுர்க்கை அம்மன் கோவிலில் நண்பர்களுடன் சாமி தரிசனம் செய்ய சென்ற இளைஞர் மயங்கி விழுந்து உயிரிழப்பு. 4 மணி நேரம் போராடி இளைஞர் உடலை டோலி கட்டி தூக்கி மலையடிவாரத்திற்கு கொண்டு வந்த செஞ்சி தீயணைப்பு துறையினர். காஞ்சிபுரம் மாவட்டம் வையாவூர் பகுதியைச் சேர்ந்தவர் ஆனந்த். பிஎஸ்சி பட்டதாரியான இவர் காஞ்சிபுரம் பகுதியில் ஸ்டிக்கர் கடை நடத்தி வருகிறார். இந்நிலையில் ஆனந்த் நண்பர்கள் 6 பேருடன் இணைந்து விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த தேவதானம்பேட்டை பகுதியில் மலை மீது அமைந்துள்ள வனதுர்க்கை அம்மன் கோவிலில் சாமி தரிசனம் செய்ய நேற்று காலை சென்றுள்ளார். சுமார் 1800 அடி உயரமுள்ள மலை உச்சிக்கு சென்றதும் ஆனந்த் திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்துள்ளார். இதுகுறித்து உடனிருந்தவர்கள் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தொடர்பு கொண்டு தகவல் தெரிவித்த நிலையில் இதுகுறித்து சத்தியமங்கலம் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற சத்தியமங்கலம் காவல்துறையினர் மற்றும் செஞ்சி தீயணைப்பு துறையினர் மலை உச்சிக்கு சென்று ஆனந்த் உடலை மீட்டு டோலி கட்டி சுமார் 4 மணி நேரத்திற்கு பிறகு இளைஞர் உடலை மலை அடிவாரத்திற்கு கொண்டு வந்தனர். இதனிடையே உயிரிழந்த ஆனந்த் குடும்பத்தினர் வனதுர்க்கை அம்மன் கோவில் அடிவாரத்திற்கு வந்திருந்த நிலையில் அவரது சடலத்தை பார்த்து அழுது புரண்டது அங்கிருந்த பொதுமக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியது. வனதுர்க்கை அம்மன் கோவிலுக்கு சாமி தரிசனம் செய்ய மலை மீது ஏறிய இளைஞர் மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நியூஸ் 21 செய்திகளுக்காக செய்தியாளர் ராஜாமணி.